அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா தொல்லாளர் புனித யோசேப்பு விழா. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 13 இறை சொற்றொடர்கள் 54 முதல் 56 முடிய. அன்பார்ந்தவர்களே, உழைப்பு ஒருவனை மனிதனாக, மாண்புள்ளவனாக, நேர்மையுள்ளவனாக உயர வழிவகுக்கிறது. நாம் உழைப்பாளர்களின் தினத்தை இன்று கொண்டாடுகிறோம். இந்த உழைப்பாளர்களின் பாதுகாவலராகிய புனித யோசேப்பே தாய் திரு அவை நினைகூர்ந்து உழைக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நம்மை அழைக்கிறது. இந்த விழாவானது புனித 12ஆம் பத்திராதரால் 1955ஆம் வருடம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. புனித யோசேப்பு உழைப்பு இறைவனின் கொடை என்பதை உணர்ந்து இறைவன் திருவுளத்தை பாங்குடன் நிறைவேற்றினார். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளுடைய உழைப்பு பற்றி வாசிக்க கேட்டோம். 6 நாட்களாக இப்புவி, விண்ணுலகம், மனிதன் எல்லாவற்றையும் படைத்தவர் யாவும் நல்லதென கண்டதால் 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். உழைப்பு இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட கொடை, சொத்து, ஆசிர், அருள் என்பதை உணர்ந்தவராய் புனித யோசேப்பு இறைவனின் திருவுளத்தை சிறப்புடனே நிறைவேற்றினார். புனித யோசேப்பு இன்றைய நற்செய்தியில் ஒரு எளிய தச்சன் என சுட்டிக்காட்டப்படுகிறார். இருப்பினும் தன்னுடைய பணி வாழ்விலே நேர்மையும் முழு ஆர்வத்தையும் கடுமையான உழைப்பையும் காட்டி மற்ற எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாய் திகழ்கிறார். இரண்டாவது, தான் மரியாவுக்கு கணவர், குழந்தை இயேசுக்கு தந்தை என்பதை அறிந்தவராய், குடும்பத்தின் நலன் தனது உழைப்பில் தான் உள்ளது என்பதை உணர்ந்தவராய், மனசாட்சியோடு உழைத்து ஒரு சிறந்த குடும்ப பொறுப்பாளராக திகழ்கின்றார். எனவே தான் புனித யோசேப்பை உழைப்பாளர்களின் பாதுகாவலராக கருதி இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். மே மாதம் அரியணைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே இப்புனிதரின் விழாவை கொண்டாட பல காரணங்கள் உண்டு. முதல்ல புனித யோசேப்பு எல்லாருக்கும் உதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து சிறந்த நேர்மையாளராக தன்னுடைய சொந்த உழைப்பிலே தன் குடும்பத்தை காக்கும் முழு பொறுப்பாளராக திகழ்கிறார். இவருடைய வாழ்வு நமக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய தொழில் திறமையை தன்னகத்தையே வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய மகனுக்கும் பிறருக்கும் கற்றுக் கொடுத்து பிறரின் வாழ்வுக்கு ஒளியேற்றும் ஒளியாகவும் தன்னிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையோடு வாழ்ந்து உழைப்பாளர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்கின்றார். மூன்றாவது, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிமைக்காகவே செய்யுங்கள் என்ற புனித பவுலின் வாக்கை தனது வாழ்விலே வாழ்ந்து காட்டியவர். இறுதியாக, செய்கின்ற வேலையை மனிதருக்காக மட்டுமன்று கடவுளுக்காகவே செய்து மன நிறைவு கொண்டார். எனவே இவரை உழைப்பாளர்களின் பாதுகாவலராக விழா கொண்டாடுவது சால சிறந்தது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். ஒவ்வொரு நாளும் உழைப்புக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றேனா? உழைக்கும் தொழிலாளர்களை ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் நான் மதிக்கிறேனா? தொழிலாளர்கள் பிரச்சனைகள் அகல நான் உழைக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும், உழைக்கும் தொழிலாளர்களை மனதார மதிக்கவும், தொழிலாளர்கள் பிரச்சனைகள் அகல உழைக்கவும் வரம் தாரும். ஆமீன்.